கரூர் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் திமுக மனு போடல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. விஜய் வந்து கரூர் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் இல்லை. இதுக்கு உங்கள் சண்டையெல்லாம் நீங்கள் வீட்டிலே வச்சுக்கோங்க. அவங்க உங்களை பற்றி பேசினா ஆதவர்ஜனா வந்து பழைய கணக்கு இருக்குது தீக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மேடையில் பேசுகிற மாதிரி அவர் பேசினார் அப்படின்னா நீங்கள் பதிலுக்கு பேசுங்க. நீங்கள் வந்து அமைச்சராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களால் அந்த கேஸ் பாதிக்கப்படும், சாட்சிகள் வந்து கலைக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஒன்று அமைச்சராக இருக்கீங்களா? அதாவது கரூரில் விஜய் பேசும்போது செந்தில் பாலாஜி புழல் சிறையில் இருக்கணும். டிஎம்கே என்ன பண்ணாங்க, டிவிக்கு என்ன பண்ணாங்க, போலீஸ் என்ன பண்ணாங்க, விஜய் என்ன பண்ணாரு, புஷியானந்த் என்ன பண்ணாரு, போலீஸ் நிற்க சொல்லும்போது ஏன் நிற்கலை, ஏன் லைட் ஆஃப் பண்ணாங்க, ஏன் ஜென்ரேட்டர் ஆஃப் ஆனது. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கள் சார். கரூர் துயர சம்பவம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 41 பேர் உயிரிழந்தாங்க அப்படின்னு கூட்ட நெரிசல்ல. இந்த நிலையில் முதலமைச்சர் வந்து விஜய் வந்து வருகிற 10ஆம் தேதி வந்து கரூர் செல்ல இருக்கிறாரு. இது எப்படி பார்க்கப்படுது? இது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாக்கியிருக்கு. ஏன்னா முதலமைச்சர் விஜய் வந்து முன்னாள் தவிக தலைவராக இருக்கும்போது, இப்பவும் தலைவர் தான், இப்போ கட்சி தலைவராக மட்டும் இருக்கும்போது அங்கே பிரச்சாரத்துக்கு போகிறாரு. கூட்ட நெரிசல் நைட்டில் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சையெல்லாம் போனது. அந்த மக்களை வந்து நேரடியாக போய் சந்திக்கலை, அன்னையிலேருந்து போய் சந்திக்கலை அப்படிங்கிறது. ஏன்னா அவங்களே கூப்பிட்டு வச்சு மாமல்லபுரத்தில் ஒரு தனியார் ரெசார்ட்டில் வச்சு தான் சந்திச்சாரு, ஆறுதல் சொன்னார் அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்துருக்காங்க. அப்போ நிதி உதவி கொடுக்கறது வேற, கவர்மெண்ட் வேலை கொடுக்கறது வேற அப்படின்னு அதுவுமே சர்ச்சையாயிருச்சு. அந்த நேரத்தில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த விஷயம் வந்து போயிருக்குது. திமுக சார்பில் வந்து மனு போட்டிருந்தாங்க. அதாவது முதலமைச்சர் வந்து கரூர் செல்லக்கூடாதுன்னு சொல்லியும், அண்மையில் அமைச்சர் ஆதவர்ஜனா வந்து கரூர் சம்பவத்தை வச்சு பயங்கரமாக பேசியிருந்தாரு, இது வந்து தவறு, நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மனு போட்டிருந்தாங்க. அதுக்கு உச்சநீதிமன்றம் அந்த மனுவை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கு. இது நம்ம மீடியாலாம் என்ன அப்படின்னா, அப்படியே எல்லா டிவியும் போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒருத்தர் பிரேக்கிங் போட்டோன்னே அதை அப்படியே எல்லாமே திரும்ப போட்டுருது. கரூர் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் திமுக மனு போடல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த மனு எடுத்து பார்த்தாலும் அதுலேயும் இல்லை. விஜய் வந்து கரூர் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் இல்லை. விஜய் கரூர் போகலாம், நலத்திட்டங்கள் கொடுக்கலாம், மக்களை சந்திக்கலாம். ஆனால் ஒரு விசாரணை ஒன்று நடந்துட்டு இருக்குது, சிபிஐ விசாரணை. ஆமாம், அது டிவிக்கே தான் கேட்டு வாங்கினது அந்த சிபிஐ விசாரணை. அந்த விசாரணையை பாதிக்கக்கூடாது. ஒரு கண்காணிப்பு அமைப்பு ஒன்று இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில். அப்போ சுப்ரீம் கோர்ட்டே நியமிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த சுப்ரீம் கோர்ட்டோட அந்த கண்காணிப்பு அமைப்புக்கு இது நடக்கிறதெல்லாம் தெரியணும். ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க விக்டிமை தான் இவர் மீட் பண்ண போறாரு. அப்போ அவங்களுக்கு நலத்திட்டம் கொடுக்குறாரு, அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்குறாங்க, எல்லாமே இருக்கும்போது அப்போ அவங்க சாட்சி சொல்ல வரும்போது அவங்க மனநிலை எப்படியா இருக்கும்? அப்போ இந்த வழக்கு வந்து பாதிக்கப்படக்கூடாது, இந்த கேஸ்ல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்க சுப்ரீம் கோர்ட் போயிருக்கிறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்குது, இதுக்கு உங்க சண்டையெல்லாம் நீங்க வீட்டிலே வச்சுக்கோங்க. அவங்க உங்களை பத்தி பேசினா ஆதவர்ஜனா வந்து பழைய கணக்கு இருக்கு தீக்க போறேன் அப்படின்னு சொல்லி மேடையில் பேசுற மாதிரி அவர் பேசினார் அப்படின்னா நீங்க பதிலுக்கு பேசுங்க. இந்த கணக்கை வந்து எங்கள்கிட்ட வைக்காதீங்க. ஆனா இப்படி ஒரு முறையீடு இருக்குன்னா நீங்க எந்த விசாரணை அமைப்பு இருக்குதோ அங்க போய் முறையீடு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து ஆர்எஸ் பாரதி, அவர் திமுக முன்னாள் எம்பி, சட்டத்துறை, அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியை வந்து கண்காணிக்கணும், நீங்க இப்படியெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. விசாரணை இருக்கும்போது ஒரு அரசாங்கத்தில் அமைச்சராக இருக்கக்கூடியவர் வந்து கருத்து சொல்லக்கூடாது. இப்படி திமுக போலீஸை வச்சு இத்தனை பேரை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜனா வந்து பொது மேடையில் பேசக்கூடாது, அது வந்து வழக்க பாதிக்கும். ஏன்னா செந்தில் பாலாஜி கேஸில் இப்படி நடந்தது. செந்தில் பாலாஜி வந்து ஜாமீன் கேட்கும்போது சுப்ரீம் கோர்ட்டே சொன்னாங்க, நீங்க வந்து அமைச்சராக இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களால அந்த கேஸ் பாதிக்கப்படும், சாட்சிகள் வந்து கலைக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஒண்ணு அமைச்சராக இருக்கீங்களா, இல்ல உங்களுக்கு ஜாமீன் வேணுமா, ஜாமீன் வேணும்னா அமைச்சர் பதவியை ரிசைன் பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ இன்னைக்கு ஆதவர்ஜனா அமைச்சராக இருந்துக்கிட்டு இப்படி பேசும்போது அது சாட்சிகளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அவங்கள வந்து ஏதோ ஒரு தாக்கத்தை உண்டாக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போகுது. திமுகவும் வந்து இந்த மனு போடும்போது ஒரு முறையான தயாரிப்பு இல்லாமல் போயிட்டாங்களோ அப்படிங்கிற இதுவும் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா ஒரு சட்டம் கேஸ் அப்படின்னாலே வந்து திமுக தான் முன்னால் நிற்பாங்க, எதனால லீகலாக இது பண்ணிப்போம். கலைஞரோட அந்த நினைவிடத்துக்கு இறப்பு நிகழ்ச்சிக்கு வந்து அனுமதி வாங்குவது கூட அங்கங்கே பேசி வச்சு கோர்ட்டில் வாதாடி அப்படிலாம் இது பண்ணாங்க. அப்படிங்கும்போது ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் பார்த்துருக்குறோம். அப்போ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அங்கே கோட்டை விட்டாங்க, அங்கே வந்து பெரிய அடி மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சட்ட ரீதியாக வந்து ஒரு இது பின்னடைவு தான் திமுகவுக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த முன் தயாரிப்பு இல்லாமல் போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான திமுகவுக்கும் ஒரு அடி விழுந்துருக்குது. டிவிகேக்கும் இதை கண்காணிக்கணும் அப்படிங்கிற இதில் வந்து முறையிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இடையில வந்து நிறைய பிஜேபி டிவிக்கு கூட்டணியெல்லாம்
பேசுறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க, வைக்கிறாங்க அப்படிங்கிற பேச்செல்லாம் நிறைய போக ஆரம்பிச்சிருச்சு. சரி, இப்போ திமுகவும் மனு வாபஸ் வாங்கிட்டாங்க, முதலமைச்சரும் போறாரு, அதுல தடையும் இல்லை. ஆனா முதலமைச்சர் வந்து பொறுப்பேற்றதுக்கு இப்போ 2 மாசம் ஆயிடுச்சு. இவ்வளவு காலம் எடுத்ததுக்கான காரணம் என்னவா இருக்கு? இல்ல அது நம்ம உடனே போகணும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு இங்க உள்ள அந்த நிர்வாக நடைமுறைகள்லாம் இருக்குதுல்ல, எல்லாத்தையும் சரி பண்ணணும். எல்லா அமைச்சரவை கூட்டமே ரொம்ப லேட்டா தான் பண்ணாங்க. இப்போ பட்ஜெட் இன்னும் தாக்கல் பண்ணல. அப்போ ஒட்டுமொத்த நாட்டுக்கான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, தமிழ்நாட்டுக்கான விஷயங்கள் எல்லாம் செய்யும் போது அடுத்து வந்து கரூர் போகாரு. கரூர்ல போய் என்ன பேச போறாரு, என்ன செய்ய போறாரு அப்படிங்கறதா இப்ப மேட்டர். இப்போ கரூர்ல போய் அந்த துயர சம்பவத்தை பத்தி அவர் பேச முடியாது. அப்போ கரூர்ல அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி, இதுல குற்றவாளி அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல வந்து விஜய சொல்றாங்க, குற்றவாளி அப்படின்னு சொல்லி டிவிகே தரப்புல இருந்து செந்தில் பாலாஜியை சொல்றாங்க. அவர் தான் முதல்ல ஜிஹெச்சுக்கு போனாரு அப்படின்னு சொல்லி. ஆனா முதல்ல ஜிஹெச்சுக்கு போனது அங்க விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், அவர் தான் ஜிஹெச்சுக்கு போனாரு. செந்தில் பாலாஜி ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க போய் எல்லாரையும் தேடிட்டு எல்லாம் ஜிஹெச்சுக்கு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி 2வது அங்க ஓடி வந்தார். அந்த விஜயபாஸ்கர் இன்னைக்கு டிவிக்கில் இருக்கிறாரு. மதியழகன் அவர் அந்த மாவட்ட செயலாளர் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தார். இப்போ ஆதவர்ஜனா, நிர்மல்குமார் இவங்க மேலாம் எஃப்ஐஆர்ல அவங்க பேர் இருக்குது. அந்த அவங்க குற்றவாளியா இல்லையா அப்படிங்கிறது தீர்ப்புக்கு அப்புறம் தான் தெரியும். குற்றம் சாட்டப்பட்டவர்களா ஆதவர்ஜனா பேரும் நிர்மல்குமார் பேரும் இருக்குது. ஆனா இப்போ டிவிகேவும் டிஎம்கேவும் சொல்லக்கூடிய விஜய் பேரு எஃப்ஐஆர்ல கிடையாது, செந்தில் பாலாஜி பேரும் எஃப்ஐஆர்ல கிடையாது. அப்போ இப்படியான நிலையில விஜய் அங்கே போகும்போது பார்த்தீங்களா, நாங்கள் உங்களுக்கான நீதியை பெற்று தந்தோம் அப்படின்னு சொல்லும்போது டிவிகே சார்பில் யாரை குற்றம் சாட்டினாங்களோ யாரை செந்தில் பாலாஜியை குற்றம் சாட்டுறாங்க. அப்போ செந்தில் பாலாஜி இன்னும் நல்லா தானே இருக்காரு, அவர் கோயம்புத்தூர்ல போய் எம்எல்ஏ ஆகிட்டாரு, நல்லா தானே இருக்காருன்னு அந்த மக்கள் நினைப்பாங்க. அப்போ ஏதாவது ஒரு கேஸில் அவங்கள உள்ள போடணும் அப்படின்னு சொல்லி தான் இன்னொரு கேஸ் ஒன்று, அந்த எம்எல்ஏக்கள் பேரம் பேசின கேஸ் ஒன்று போய்கிட்டு இருக்குது. அதில் வந்து செந்தில் பாலாஜியை ஜெயிலில் போட்டோம்னா, அதாவது கரூரில் விஜய் பேசும்போது செந்தில் பாலாஜி புழல் சிறையில் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பிளான். அந்த விஷயங்கள் அடிப்படையில் நிறைய சர்ச்சைகள்லாம் போய்கிட்டு இருக்குது. அப்போ ஜெயிலுக்கு செந்தில் பாலாஜி போயிட்டார் அப்படின்னா விஜய் வந்து கரூர் போகும்போது கரூரில் வந்து அவர் நிறைய பேச முடியும், மக்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று செட் பண்ணாங்க. அது நடக்கிறதுக்கு நிறைய சிக்கல்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. சரி, இப்போ முதலமைச்சர் போறாரு, இந்த இதுக்கு முன்னதாகவே வந்து அங்கே கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து ஒரு பதவியை வந்து ராஜினாமா பண்ணி தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. இடைத்தேர்தல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது வந்து எந்த அளவில் எதிரொலிக்கும்? அதாவது கரூர்ல வந்து டிஎம்கேவா டிவிகேவா அப்படின்னு தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஏடிஎம்கே ஜெயிச்சிருச்சாங்க, எம்ஆர் விஜயபாஸ்கர் எம்எல்ஏ வந்துட்டார். ஆனால் வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. ரிசைன் பண்ணி அங்கே இடைத்தேர்தலுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவ்வளவு நாள் கரூர் போகாத விஜய் அவர்கள் இடைத்தேர்தல் வரும் நேரத்தில் போகுது, நாளைக்கு ஓட்டு கேட்க போகும்போது கேட்பாங்கல்ல, ஏன் இன்னைக்கு ஓட்டு கேட்க மட்டும் வர்றீங்க, ஏன் இது வரைக்கும் எங்களை வந்து ஒரு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி தான் இவர் போறாரு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க. ஆனால் அங்கே விஜயபாஸ்கர் வந்து எல்லா முதலமைச்சர் வருகைக்கான ஏற்பாடுகளுக்கு அவரும் மதியழகன் டிவிகே மாவட்ட செயலாளர் எல்லாம் சேர்ந்து தான் அந்த ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அது வந்து ஒரு டிவிகேக்கு ஒரு அதிக செல்வாக்க தான் உண்டாக்கும். ஆனால் இது அரசியல் இடைத்தேர்தலில் மக்கள் மனநிலை எப்படின்னு தெரியல. ஏன்னா மக்கள் வந்து டிவிகேவும் வேண்டாம் டிஎம்கேவும் வேண்டான்னு தான் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. இப்போ திரும்பவும் டிவிகே டிஎம்கே சண்டை தான் அங்கே போய்கிட்டு இருக்குது. ஆனால் ஏடிஎம்கேல இருந்த விஜயபாஸ்கர் இந்த பக்கம் வந்துட்டாரு. அப்போ உண்மை என்ன, அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது விசாரணை அறிக்கை இன்னும் வரல. அப்போ தீர்ப்புகள் எப்போ வரும் அப்படின்லாம் தெரியல. இப்படியான நிலையில விஜய் அவர்கள் போறது வந்து இடைத்தேர்தலுக்காக அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து அது ஒரு நம்பத்தகுந்த வகையில தான் அந்த விமர்சனமும் இருக்குது. சார், அப்போ இது போனாலுமே இந்த சிபிஐ விசாரணை இது எந்த அளவுக்குள்ள பாதிக்கும் சார்? ஏன்னா ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்காங்க கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நீதிமன்றமும் அதையும் தான் சொல்லியிருக்கு. அப்படிங்கையில இது வேற ஏதாவது நம்ம பாதிக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. சிபிஐ விசாரணையை பாதிக்கும் இல்லை அந்த தீர்ப்புகளை பாதிக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இவர் போவார் பேசுவார். ஏன்னா சிஎம்ங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருக்குமான சிஎம் தானே. அப்போ கரூருக்கு மட்டும் போகாமல் இருக்க முடியாதுல்ல. அதனால அவர் போவார், அங்கே பேசுவார், நலத்திட்டங்கள்லாம் கொடுப்பாரு, அதெல்லாம் ஓகே. ஆனால் விசாரணை ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். இதில் முக்கியமாக என்னன்னா, டிஎம்கே ஆட்சியில் தான் இந்த சம்பவம் நடக்குது. அப்போ கேஸ் போடுறாங்க. அஸ்ராகர் நேர்மையான அதிகாரி அப்படின்னு சொல்லி அவர் தலைமையில தான் அந்த விசாரணை ஆணையம் அமைக்கிறாங்க. அப்போ அவரும் போய் விசாரணை பண்றாரு. போலீஸ் ஆஃபீஸரா வந்து அஸ்ராகர் ஐபிஎஸ் வந்து விசாரணை பண்றாரு. அவங்க ஒரு இடைக்கால அறிக்கையை வந்து அப்போதைய சிஎம் மு க ஸ்டாலின் வந்து கொடுக்குறாங்க. அப்போ அவருக்கு பேசிக்கா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது அந்த அடிப்படையில் வந்து அவருக்கு என்னன்னு தெரியும், என்ன நடந்தது, டிஎம்கே என்ன பண்ணாங்க, டிவிக்கு என்ன பண்ணாங்க, போலீஸ் என்ன பண்ணாங்க, விஜய் என்ன பண்ணாரு, புஷியானந்த் என்ன பண்ணாரு, போலீஸ் நிற்க சொல்லும்போது ஏன் நிற்கலை,
ஏன் லைட் ஆஃப் பண்ணாங்க, ஏன் ஜென்ரேட்டர் ஆஃப் ஆனது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அஸ்ராக்கருக்கு அவருக்கு தெரியும். இப்போ உளவுத்துறைக்கு தலைவராக அவர் தான் இருக்கிறார். விஜய் அவர்கள், சிஎம் விஜய் அவர்கள் கூடவே அவர் இருக்கிறார். அப்போ தினசரி உளவுத்துறை அறிக்கை கொடுக்கக்கூடியவர் கரூர் சம்பவம் பற்றி முழுமையான தகவல் வந்து சொல்லதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த நிலைமையில தான் விஜய் வந்து போறாரு. இது வந்து விசாரணைக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்காது. இது வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாக சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா வந்து இருக்கும். சார், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போ சிறையில் செந்தில் பாலாஜி, கரூரில் முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம எதிர்பார்க்கலாமா, இல்லைனா கரூரில் முதலமைச்சர் செல்வதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து. நீங்கள் வந்து வீடியோவுக்கு வந்து தம்ப்நெயில் வைக்கிறதுக்காக ஒரு கொஸ்டின், சிறையில் செந்தில் பாலாஜி, கரூரில் விஜய் அப்படின்னு சொல்லி. அதாவது அதுதான் ஒரு எதிர்பார்ப்பு. ஒரு ஆதவர்ஜனா சொன்ன மாதிரி எங்கள் கணக்கை தீக்க போகிறோம் அப்படிங்கிறது அதுதான். அது வந்து இப்போ ஊரில் வந்து சில விஷயங்கள் நடக்கும். அதாவது ஒரு முக்கியமான கேஸில் வந்து உங்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ட்டி வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுப்பாங்க. அப்போது அந்த கேஸில் வந்து உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்காது, அல்லது அந்த விசாரணை இன்னும் முடியாமல் இருக்கலாம். அப்படிங்கும்போது உங்களை ஒரு சின்ன பெட்டி கேஸில் போட்டு பாருங்கள், நான் ஜெயிலில் பிடிச்சி போட்டேன், நீங்கள் இந்த கூட்டத்தெல்லாம் கலைச்சிருங்க, போராட்டத்தெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களோட போராட்டத்தை மாற்றிட்டு அந்த இயல்பு நிலைக்கு வந்து காவல்துறை கொண்டு வருவாங்க. இது வந்து இயல்பாக நடக்கக்கூடியது. இப்போ செந்தில் பாலாஜி வந்து கரூர் கேஸில் வந்து அப்படியே கைது பண்ணாலும் கரூர் கேஸில் வந்து கைது பண்ண முடியாது. ஏன்னா அவர் பேரும் எஃப்ஐஆரில் இல்லை, விஜய் பேரும் எஃப்ஐஆரில் இல்லை. அப்போது இன்னொரு ஏதோ ஒரு கேஸ் போடுறாங்க. அந்த கேஸில் வந்து அது நடந்துச்சா நடக்கலையானா அது நீதிமன்றம் சொல்லும். அதில் வந்து செந்தில் பாலாஜியை கைது பண்ணிட்டோம்னா விஜய் அந்த ஊருக்கு போகும்போது செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருப்பார். அப்போ அங்கே வந்து விஜய் நடவடிக்கை எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாஸே விஜய் வந்து தான் கொடுத்துருக்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆன்லைனில் வந்து பத்திரப்பதிவு வந்து விஜய் வந்து தான் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சண்டே லீவ் விடுறது கூட விஜய் வந்து தான் லீவ் விடுறாரு அப்படின்லாம் நிறைய கலாச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜய் நடவடிக்கை எடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு மனநிலை, மைண்ட் செட் வந்து அந்த கரூர் மக்களுக்கு உருவாகும். ஏன்னா இடைத்தேர்தல் வரப்போகுது உடனடியாக. இந்த 6 மாதத்துக்குள்ள இடைத்தேர்தல் வரும்போது அதை சந்திக்கிறதுக்கு வந்து டிவிக்கே தயாராக இருக்கும். ஆனால் இது வந்து கண்டிப்பாக போகக்கூடிய ஒரு இதுதான் நிகழ்ச்சி தான். அவர் போகணும், அங்கே ஆறுதல் சொல்லணும், அவங்களுக்கான நலத்திட்டங்கள்லாம் கொடுக்கணும். வேலை வாய்ப்பு தான் ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. ஏன்னா ஒரு கட்சி கூட்டத்துக்கு போய் இத்தனை பேர் செத்ததுக்கு நீங்கள் கவர்மெண்ட் வேலை கொடுப்பீங்களா? அப்போ நாங்கள் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி இத்தனை நாள் படிச்சுட்டு இருக்கிறோம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி காத்துக்கிட்டு இருக்கிறோம், டெம்பரரியாக எவ்வளோ பேர் நாங்கள் வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், டெம்பரரி போஸ்டிங்னே நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்க நிரந்தரம் பண்ணாமல் இருக்கிறாங்க, கான்ட்ராக்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது உங்கள் கட்சி கூட்டத்துக்கு உங்கள் ரசிகர்களாக அவங்க பார்க்க வந்தவங்க இறந்து போனதுக்கு நீங்கள் கவர்மெண்ட் வேலை கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி அது ஒரு குரூப் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு சிஎம் போகிறது வந்து வரவேற்கத்தக்கது தான். அங்கே அந்த கூட்டத்தில் அவர் என்ன அரசியல் பேச போகிறாரு, இல்லை மக்களுக்காக பேச போகிறாரா அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இது தேவையான கூட்டமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். அங்கேயும் போய் வசனங்கள் பேசிட்டாரு அப்படின்னா, திருச்சியில் வசனம் பேசுகிற மாதிரி, சட்டசபையில் வசனம் பேசுகிற மாதிரி அந்த கரூர் கூட்டத்திலையும் வசனம் பேசினா அது வந்து கூடுதல் விமர்சனங்களை தான் உண்டாகும். அப்போ அவர் கூட இருக்கிறவங்க எப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. கரூர் கூட்டத்தில் வந்து உண்மையிலே மக்களுக்காக ஒரு நலத்திட்டங்கள் நடந்தது அப்படின்னா அதில் வரவேற்கத்தக்கதாக இருக்கும். வர்ற 10ஆம் தேதி தான் தெரியும் முதலமைச்சர் எப்படி பேச போகிறாரு, என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். அரசியலா ஆறுதலா அப்படின்னு அப்போ தெரியும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட தகவல்களுக்கு நன்றி. நன்றி.